ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, ராசி பலன்கள் நமக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலை ஆதரிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஏதுவாக மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்முடைய இணைந்திருங்கள். இன்னைக்கு நமது வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறாருங்க. இரவு 7:48 நிமிடத்துக்கு பிறகு. அது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார். லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல செழிப்பான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு சோர்ஸாக இருந்தாலும் இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதை இன்றைய தினம் கண்கூடாக நீங்கள் காண முடியுங்க. இப்பொழுது கடல் கடந்து உங்களால் வணிகம் செய்ய முடியும். அதாவது எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ், இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக வகையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முனைவராக இருக்கிறீங்க அப்படின்னா, நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ உகந்த ஒரு நாளுங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாம். புதிய வேலைவாய்ப்புகள், புதிய நல்ல ஒரு பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. விடாமுயற்சிங்கிறது கண்டிப்பாக தேவை. உங்களுக்கான விடாமுயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சாப்பாடு தொடர்பான, உணவு தொடர்பான துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல தன லாபத்தை உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுடன் சண்டையிட்டு பிணக்கமாக இருந்தவர்கள், கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள் எல்லாமே இப்போ மனசு மாறிக்குவாங்க. அதனால இந்த தினம் விட்டு போன உறவுகளை மீண்டும் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. எனவே உறவுகள் வலுப்பெறக்கூடிய இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் கூடி பழக முடியுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது இன்றைய தினம் இன்னும் கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. அதை பார்க்கும்போது உங்களுடைய ஹையர் அஃபிஷியலெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. உங்கள் வேலையின் தரம் உயருங்க. அதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உங்களது உயரதிகாரிகள் நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தருவதாக இன்றைய தினம் முன்னேற்ற பாதையை நிறைந்த நாள் இன்றைய தினம். உங்களுக்கான உயர்வுகள் கண்டிப்பாக சேருங்க. ஏன்னா உங்களுடைய வேலையுடைய தரம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்குங்க. நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக சேரும். இன்றைய தினம் சுணக்கமே காட்ட தேவையில்லைங்க. விடாமுயற்சி அப்படின்றது உங்கள் தாரக மந்திரமாக இன்றைய தினம் இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் திறமைகளை மொழிப்படுத்துறதுக்கான முழுமையான வாய்ப்புகள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். உங்கள் டேலண்ட்டை ஃபுல்லாக ப்ரூஃப் பண்ணி நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் காட்ட முடியுங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல தருணங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான லேபர் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அனுபவமிக்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா இந்த தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கான நல்ல தருணங்கள் கண்டிப்பாக சேராதுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்பட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நல்ல சூழலிலிருந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. குறிப்பாக வார்த்தைகளை
ரொம்ப கவனமாக நீங்கள் பிரயோகப்படுத்தணும். உங்கள் காதலரிடம் பேசும்போது உங்கள் பேச்சை வந்து கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. ஏன்னா பேச்சின் மூலமாக மனதிற்கு இனியவருடனான இனிமையான உறவு வந்து நட்புறவுலேருந்து கெட்டு போகும். அதை தவிர்க்க நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொண்டு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த ஒரு நாளுங்க. ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். தேவையற்ற சில வேலைகளை செய்து ஓய்வு நேரத்தை வந்து வீணாக்க கூடாதுங்க. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன தர்ம சங்கடமான நிலைக்கு வந்து உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏற்படலாங்க. ஆனால் அதன் பிறகு நாள் போக போக அது வந்து உங்களுக்கு நன்மைக்காக தான் நடந்தது அப்படின்ற மாதிரியான உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். இருந்தாலும் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. உங்களது வாழ்க்கை துணையை வந்து கோவப்படுத்தும்படி எதுவுமே இன்னைக்கு செய்திடாதீங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய வருமானங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் கடமைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய உங்கள் பிள்ளைகள் கூட ரெடியாக இருக்காங்க. எனவே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு பெருகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஊக்கமளிக்க வேண்டும். அவங்க ஏதாவது வாலண்டரியாக சில வேலைகளை செய்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா அவர்களை செய்ய அனுமதிக்க வேண்டுங்க. அவர்களை செய்து ஊக்கப்படுத்த நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல வெற்றிகரமான ஒரு நாள். புதிதாக வியாபாரத்தை வந்து தொடங்குவதற்கு உகந்த ஒரு நாளாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை வந்து புதுசாக நீங்கள் வந்து ரெனவல் பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். விடாமுயற்சிங்கிறது கண்டிப்பாக தேவை. உங்களுக்கான நல்ல யோகமான நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்குமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுங்க. முயற்சிகள் மட்டும் அதிகமாக செய்யுங்க, வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் மிக்க வேலைகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள், வாய்ப்புகள் நிறைந்த நாள். அதனால திறமைகளை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்து வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து வருகை தருவாங்க. அதனால இன்னைக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறைய உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஹாப்பியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு நம்பி சில கூடுதல் பொறுப்புகள் நிறைய பேர் கொடுப்பாங்க உத்தியோகத்தில். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல வேலைகள் வந்து சிறப்பாக செய்து முடிங்க. உங்களுக்கான முன்னேற்ற பாதை கண்டிப்பாக உருவாங்க. நலன் அதிகமாக கிடைக்கும். அதனால பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. நல்ல ஆதாயம் உண்டுங்க. அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.